திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்றத்தை அவமதித்ததற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல அமைச்சர் ரகுபதியையும் அந்த வழக்கில் சேர்த்து அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், அதுக்கப்புறம் கோவில் செயல் அலுவலர் யக்ஞ நாராயணன் இவங்க மேல எல்லாம் இந்த கோர்ட்ல வழக்கு இருந்தது. அவர்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்தார்கள் என்று ஏற்கனவே. அதற்காக தான் இப்ப சமீபத்துல அவங்க எல்லாருமே வந்திருந்து நிபந்தனையற்ற மன்னிப்புகளாம் கேட்டார்கள். 2ஆம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்திவைத்தார் நீதியரசர். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல ரகுபதியும் அவர்களுடைய பேசிய அந்த வீடியோவை எடுத்து இதை ஒரு ஆதாரமாக வைத்து பரமசிவம் என்பவர் இந்த வழக்குல அவரை ஒரு இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப அது ரகுபதி என்ன அந்த சமயத்துல பேசியிருக்காரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஜனவரி 6ஆம் தேதி ரகுபதி பேசும் பொழுது, நீதிமன்ற உத்தரவுப்படி தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கவே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். அப்படி செய்திருக்காவிட்டால் அங்கு தீபம் ஏற்றிருப்பர், அப்படி நடந்திருந்தால் அதுவே வழக்கமாகி இருந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் தெரிவிச்சிருக்காரு. இதுல உள்நோக்கம் இருக்கு. அதனால உடனடியாக ரகுபதி மேல இது அவருக்கு எதிர்கட்சியார் இதில் அவரையும் இணைத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பரமசிவம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வழக்கு வந்த நேரத்துல இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். இந்த வழக்கில் ரகுபதியும் தமிழக அரசும் சேர்க்கப்பட வேண்டும் இந்த கண்டெம்ப்ட்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரகுபதி அவர்கள் இவர் பரமசிவம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஒரு சரியான காரியத்தை திரு பரமசிவம் அவர்கள் செய்திருக்கிறார். ஏன்னா இதுல அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு, மேல தெய்வம் ஏற்றக்கூடாது என்பதற்காகத்தான் 144 இதை செய்தோம் அப்படின்னா ரகுபதி சொல்லித்தான் செய்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல பிரவீன்குமார் வேற ஒரு காரணத்தை கோர்ட்ல சொல்லியிருக்கார். அப்ப இது கண்டெம்ப்டுக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றத்தில் பொய் சொல்லி இருக்கிறார்கள். பெர்ஜுரியும் இதுக்குள்ள வரும். அப்படி பெர்ஜுரின்னு வரும்போது கலெக்டர் உத்தரவு மட்டும்தானே. இப்ப கலெக்டர் எஸ்பிக்கு இந்த உத்தரவு கொடுத்துருக்காரா, அங்கக்கூடியது விசாரணைக்கும் உட்படுத்தப்பட வேண்டும். நான் ஏற்கனவே இந்த இதுல சொன்னேன். இனிகோ திவ்யன், அப்புறம் அந்த அம்மா ஒரு சசிபிரியா, அந்த அம்மா, அதுக்கப்புறம் இந்த லோகநாத், இவங்க 3 பேரையும் எக்காரணம் கொண்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, இவங்களையும் கண்டெம்ப்ட்ல இருக்கணும். இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுதான். ஏன் இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்ததுன்னு அந்த பழைய வீடியோல எல்லா விஷயத்தையும் நான் விவரமா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு திரு பரமசிவம் அவர்கள் இதை செய்திருக்கிறார். உண்மைக்குமே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ரகுபதி மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நாங்கள் செய்ததை எப்படியெல்லாம் அதை நியாயப்படுத்தி கூட அதற்கு பின்னாடி சேகர் பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் பேசி இருக்கிறார்கள். ஆனால் இது திட்டமிட்ட சதிதான் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணு. 2வது, ஏன் நாங்க தடுத்தோம் அப்படிங்கக்கூடியதுக்கு கலெக்டர் கொடுத்த வெர்ஷன் ஒண்ணு, லா மினிஸ்டர் கொடுத்த வெர்ஷன் ஒண்ணு. இப்ப 2ல யாரு பொய் சொல்றாங்க? அப்ப பொய் சொல்றவனுக்கு மேல பெர்ஜுரியில அடுத்த கேஸும் போடணும். ஏன்னா தே லைடு பிஃபோர் த கோர்ட். ஸோ அந்த செக்ஷனிலும் ஒரு வழக்கு தொடரப்பட வேண்டும். அதுவும் இதோடன் சேர்ந்து வந்தாச்சுன்னா உண்மைக்குமே அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது இந்த அரசு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஹிந்து இன அழிப்பை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசு. இந்த அரசின் இந்த சதித்திட்டங்கள் ஒவ்வொன்றாக இன்று அம்பலப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். ஹிந்துக்களின் தொடர் போராட்டத்தின் அடையாளமாக நான் இந்த மனுவை பார்க்கிறேன்.